ஹாய் எவ்ரிவன். இந்த வீக்கும் ரொம்ப ஆர்வமாக சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் டிவி முன்னாடி மொபைல் முன்னாடி உட்காந்துருக்கீங்கல்ல. சூப்பர். ஏசப்பா கிருபியாக நமக்கு புது மந்த் கொடுத்துருக்காங்க. ஆமாம் அதானே? ஸோ சண்டே கிளாஸில் இந்த வீக்கும் நமக்கு நிறைய புது சாங்ஸ் இருக்குது, ஸ்டோரி இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கிராஃப்ட் ஒர்க்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் முட்டி போடுங்க பார்க்கலாம். முட்டி போட்டு ஏசப்பாவை பார்க்கணும். சரியா? ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இந்த காலை வேளையில் எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவன் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கும் காதுகளை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கும் ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த தேவன் தாமே அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ் முடிகிற வர தேவனுடைய சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. பொறுமையாய் ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் கேட்டு புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கிருந்து யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ண போகிறாங்களோ தேவன் அவர்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அவர்களோட பேசுங்க. சாங் செஷனை நீங்கள் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கும் கதையில் தேவன் நாம மகிமைப்படணும் ஏசப்பா. அதே போல் அவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும் ஆண்டவரே. எக்ஸ்பிரிமெண்ட் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுங்க அப்பா. டெக்னாலஜி மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. உங்களோட சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு சாங் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சாங் தான். அக்கா உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ண ஓகேவா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மார்னிங் எழும்பி ப்ரேயர் பண்ணுறீங்க? சேவல்லாம் கூவுறதுக்கு முன்னாடி பிரேசி நீ ப்ரேயர் பண்ணுவியா? அச்சோ இல்லைக்கா. நிறைய பேர் ப்ரேயர் பண்ண மாட்டேங்கிறோம் கரெக்டாக. ஆனால் நம்ம பைபிளில் படிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏசப்பா நம்மளை எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தூங்காமல் இருக்கார். கரெக்டா? ப்ரீசி சாங் கெஸ் பண்ணிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. என்ன சாங்? காலையில் சேவல் கூவுது. யா கரெக்ட் சாங். காலையில் சேவல் கூவுது சாங்கை ஆக்ஷனோட பண்ண போகிறோம். எல்லாமே ரெடியா? ஓகே ரெடி. மாலையில் சன்செட் ஆகுது, குர்ருன்னு நிம்மதியா தூங்குறேன். காலையில் சேவல் கூவுது, கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. மாலையில் சன்செட் ஆகுது, குர்ருன்னு நிம்மதியா தூங்குறேன். உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உலையிடும் குள்ளநரி காட்டுல, கொள்ளையிடும் திருட ராவுல, ஊருக்குள்ள வீட்டை சுத்தி வந்தாலும் குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உலையிடும் குள்ளநரி காட்டுல, கொள்ளையிடும் திருட ராவுல, ஊருக்குள்ள வீட்டை சுத்தி வந்தாலும் குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். அக்கா இந்த தமிழ் சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நான் மட்டும் இல்லைக்கா, நம்ம குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அப்படியா குட்டீஸ்? ஓகே சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாங்குள்ளே போகலாமா? அக்கா இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் சாங் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு இங்கிலீஷ் சாங் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச பாட்டு தான். இட்ஸ் கோ டீப் டீப் டீப். இதோட ஆக்ஷனுக்கு டீப் டீப் இப்படி வரும்ல, ஃபுல்லாகவே குனியணும் ஓகேவா? அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஓகே எல்லாமே ரெடியாக ஆக்ஷன் பண்ண? நான் ரெடிக்கா. ஓகே.
சாங் சூப்பராக இருந்துச்சுல. ஆமாக்கா, ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னாச்சு? நம்ம குட்டீஸ் யாருமே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணல, எல்லாரும் சோஃபாலே உட்காந்துக்கிட்டாங்கக்கா. ஸோ நிறைய பேர் ஆக்ஷனே பண்ணலையா? பார்த்தீங்களா, நாங்கள் உங்களை பார்க்காட்டியும் ஏசப்பா அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே உண்மையாக ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு சாங் பார்க்க போகிறோம். அதை பற்றி பிரேசி அக்கா நம்மளுக்கு இப்போ சொல்லுவாங்க. அக்கா, நம்ம தினமும் பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கெலாம் வரோம், அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஏன் அப்படின்னா நம்மளோட நோக்கம் எல்லாமே ஒன்று தான், பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையிறது. இப்போ நம்ம அடுத்ததான் நோக்கம் ஒன்றே ஏக்கம் ஒன்றே சாங் பார்க்க போகிறோம். நோக்கம் ஒன்றே ஏக்கம் ஒன்றே எண்ணமெல்லாம் ஒன்றே, பரலோக மாற்றமே என் லட்சியம். ட்ரோஃபிஸ் வேண்டாம், மெடலும் வேண்டாம், ஆசையெல்லாம் ஒன்றே, நித்திய கிரீடமே என் பரிசு. நோக்கம் ஒன்றே ஏக்கம் ஒன்றே எண்ணமெல்லாம் ஒன்றே, பரலோகம் மாற்றமே என் லட்சியம். ட்ரோஃபிஸ் வேண்டாம், மெடலும் வேண்டாம், ஆசையெல்லாம் ஒன்றே, நித்திய கிரீடமே என் பரிசு. காத்திருக்கிறேன் அவர் வருகைக்காகவே, என்றும் வாழுவேன் அவரோடு கூடவே. காத்திருக்கிறேன் அவர் வருகைக்காகவே, என்றும் வாழுவேன் அவரோடு கூடவே. நோக்கம் ஒன்றே ஏக்கம் ஒன்றே எண்ணமெல்லாம் ஒன்றே, பரலோக மாற்றமே என் லட்சியம். ட்ரோஃபிஸ் வேண்டாம், மெடலும் வேண்டாம், ஆசையெல்லாம் ஒன்றே, நித்திய கிரீடமே என் பரிசு. பிரேசியோட கோல் என்ன? லைஃப்பில் ஏதாவது இருக்கும்ல? ஆமாக்கா, எனக்கு ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைக்கா. ஆனால் எல்லாரும் என்னை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கக்கா. நீ அதெல்லாம் பார்க்குற? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஏசப்பா கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அதை வேறு யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. புரிஞ்சுதா பிரேசி? ஓகேக்கா. When Jesus says yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. I'm not worried about a thing, 'cause I know you are guiding me. Where you lead me, Lord, I will go. Have no fear, 'cause no who's in control. There's no limit to what you can do, 'cause it all belongs to you. Yes, it all belongs to you. You're almighty and all powerful, and it all belongs to you. Yes, it all belongs to you. Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. I'm not worried about a thing, 'cause I know you are guiding me. Where you lead me, Lord, I will go. Have no fear, 'cause no who's in control. There's no limit to what you can do, 'cause
'cause it all belongs to you. Yes, it all belongs to you. You're almighty and all powerful, and it all belongs to you. Yes, it all belongs to you. Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. When Jesus say yes, nobody can say no. நம்ம இப்போ ஒரு முக்கியமான டைமில் வந்திருக்கோம். இயேசப்பாவை நோக்கி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி உங்களை அர்ப்பணித்து இயேசப்பாவை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே. இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசப்பா நன்றி இயேசப்பா. கடந்த 7 மாதம் முழுவதும் இயேசப்பா எங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீங்களே, அதுக்காக நன்றி இயேசப்பா. இயேசப்பா இந்த புதிய மாதத்திலும் உம்மை நோக்கி ஆராதிப்பதற்காக நீங்கள் கொடுத்த இந்த அருமையான டைமுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இயேசப்பா நீர் ஜீவனுள்ள ஆண்டவர். இயேசப்பா நீர் உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்த தேவன். இயேசப்பா உம்மை நோக்கி ஆராதிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசப்பா. உயிரோடு எழுந்த தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுவோமா? அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வேளையிலும் இவ்வளோ நேரம் எங்கள் மத்தியில் எங்கள் ஆராதனையில் நீங்கள் அசைவாடியும் தயவுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த புதிய மாதத்தில் ஏசப்பா பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என்ன நீட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உம் சமூகத்தில் உம்மை தேடி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதே போல் ஏசப்பா, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நீர் வழிநடத்த போவதற்காய் நன்றி. மீதியான டைம் எல்லாத்தையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஸோ இந்த வீக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா குட்டீஸ்க்கும் சண்டே ஸ்கூல் சார்பாக பர்த்டே விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ ஆல். இப்போ நம்ம ஸ்டோரி செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல? ஓகே, ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா கிட்ஸ்? ஹே, எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டோரி டைம் ரெடியா? ஸ்டோரி கேட்கும்போது எப்படி கேட்கணும் தெரியுமா? சிட் இரைட், நேராக உட்காந்து காது கண்ணெல்லாம் திறந்து வச்சு கேட்கணும். ஏன்? அப்போ தான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆன்ட்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? சூப்பரான கதை வச்சுருக்கேனே நான். சரி, என்னது? ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க இந்த பூமிக்கு வந்தபோது. அக்ரி? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு. அதில் பைபிளில் 37 அற்புதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு முதல் அற்புதம் யாருக்காச்சும் தெரியுமா? ஏசப்பா முதல்ல என்ன அற்புதம் பண்ணாங்கன்னு? நிறைய பேர் கை தூக்குறீங்கல்ல. வெரி குட். ஆன்ட்டியே சொல்லிடுறேன். என்ன ஏசப்பா பண்ண அற்புதம்? கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினது. வாவ், மேஜிக்! எப்படி தண்ணி எப்படா திராட்சை ரசம் மாறுது? முதல்ல திராட்சை ரசம்னா என்னன்னு பார்ப்போமா? திராட்சை ரசம்னா ஒன்றும் கிடையாது, கிரேப் ஜூஸ்க்கு தான் திராட்சை ரசம்னு பேர். அது ஏன் கல்யாணத்தில் கொடுக்குறாங்க? ஆன்ட்டி உங்களுக்கு சொல்லட்டுமா? யூதர்களுக்கு கல்யாணம் 1 டேலாம் கிடையாது, 7 days நடக்கும். 7 நாள் கல்யாணம். 7 நாளும் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவாங்க. அப்பா ஜாலியாக இருக்கும். எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் கல்யாண வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப ஆசை இல்லை? புது ட்ரெஸ் போட்டு போகலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க கல்யாண வீட்டுக்கு போகிறதே நம்ம பாயாசம் சாப்பிட்றதுக்கு தானே? அதே தான் கானா ஊர் கல்யாணத்துலேயும் பாயாசம் மாதிரி ஸ்பெஷலான ஃபுட்டு தான் இந்த கிரேப் ஜூஸ், அதாவது திராட்சை ரசம். ஏசப்பாவும் அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்க. யாரெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? அந்த கல்யாண வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்களாம். ஏசப்பா இன்வைட் பண்ணப்பட்டிருந்தாராம். ஏசப்பா கூட ஏசப்பாவோட சீஷர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போயிருந்தாங்களாம். ஏசப்பாவோட அம்மா மேரி தெரியும்ல உங்களுக்கு, அவங்களும் போயிருந்தாங்களாம். எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தா திராட்சை ரசம், அதுதான் நம்ம கிரேப் ஜூஸ், தீந்து போச்சு. ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியல. இப்போது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நம்ம பாயாசம் சாப்பிட தானே போவோம். திடீர்னு யாரோ வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாண வீட்டில் பாயசம் தீர்ந்து போச்சு, உங்களுக்கு பாயசம் கிடையாதுன்னு. நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, எனக்கு பாயசம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் திராட்சை ரசம் காலியாப்பான உடனே என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்போ மேரி இருக்காங்கல்ல, ஏசப்பாவோட அம்மா, அவங்க வேகமாக ஏசப்பா கிட்ட வந்தாங்களாம். வந்து ஏசு திராட்சை ரசம் தீந்து போச்சு, ஏதாச்சும் செஞ்சு இந்த திராட்சை ரசத்தை கொடுங்களேன் அப்படி சொன்னாங்களாம். அப்போ ஏசப்பா சொன்னாராம், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை.
டைம் வரலம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டைம் வரும், அப்போ செய்கிறேன் என்னுடைய மிரக்கிள் அப்படி சொன்னாராம். அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ மேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேரி என்ன பண்ணாங்க, அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே ஹெல்ப்பர்ஸ், நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் நிறைய பேர் நமக்கு சாப்பாடு வைக்க வருவாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க, உங்களுக்கு பாருங்கள் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான அற்புதத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த எல்லாரும் ஹெல்ப்பர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏசப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏசப்பா சொன்னாங்களாம், எல்லாரும் வாங்க. வந்து 6 கட்ஜாடி. கட்ஜாடினா என்ன தெரியுமா? ஒன்றுமே கிடையாது, பெரிய சைஸ் பானை. அவங்க ஊரில் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது கால் கழுவிட்டு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது கால் கழுவுறதுக்காக பெரிய பெரிய ஜாடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. எங்கே? இஸ்ரேலில். அந்த ஜாடி 6 ஜாடியை எடுத்து வைங்க அப்படி சொன்னாராம். உடனே இந்த ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேகமாக ஓடி போய் 6 ஜாடி எடுத்து வச்சுட்டாங்களாம். அவங்களுக்குலாம் ஒரே சர்ப்ரைஸ். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, எப்படி கொடுக்க போகிறாரு திராட்சை ரசம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து சொன்னாராம், எல்லாரும் வந்து இந்த 6 கட்ஜாடிலையும் என்ன பண்ணுங்க, தண்ணியை வச்சு ஃபில் பண்ணுங்கன்னாராம். வாட், தண்ணியா? சரி ஏசப்பா சொல்கிறாங்க ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்ஜாடியும் 2லேருந்து 3 குடம் தண்ணி பிடிக்குமா. அவ்வளோ தண்ணியும் கொண்டு வந்து 6 ஜாடிலையும் ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு எல்லாரும் வெயிட்டிங். எதுக்கு? மிரக்கிள் நடக்கிறதுக்காக வெயிட்டிங். அப்போ ஏசப்பா சொன்னாராம், வாங்க வாங்க வாங்க, இப்போ தண்ணியை மோந்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படி சொல்லிட்டாராம். இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். சரி ஏசப்பா சொல்லிட்டாருன்னா நோ அப்ஜெக்ஷன். தண்ணியை மோந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா அந்த பந்தி விசாரிப்புக்காரன்னு ஒருத்தர் இருப்பார், மேனேஜர் மாதிரி, அந்த கல்யாணத்து மேனேஜர். அந்த மேனேஜர் சொன்னாராம், ஐயோ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜூஸை விட இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாராம். பயங்கர மேஜிக் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்போ இந்த ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்து ஆச்சரியப்பட்டாங்களாம். எப்படி அது தண்ணி எப்படி கிரேப் ஜூஸாக மாறுச்சு, எப்படி திராட்சை ரசமாக மாறுச்சுன்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுதான் ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம். சரி, இதிலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் தெரியுமா? இன்னைய கதையோட தீம் பேர் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இப்போது நீங்கள்லாம் பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், பாயசம் தீர்ந்து போச்சு, நம்ம என்ன செய்வோம், நம்ம அம்மா பாட்டு அழுவோம், எனக்கு தெரியாது எனக்கு பாயசம் இன்றைக்கே வேணும் அப்படின்னு அழுவோம் தானே. கீழ்ப்படிவோமா? இல்லை ஒரு கடைக்கு போகிறோம், இன்றைக்கி அம்மா வந்து இதை நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன், நாளைக்கு தான் வாங்கி தருவேன்னு சொன்ன உடனே என்ன செய்வோம், எனக்கு தெரியாது எனக்கு இன்றைக்கே வாங்கி கொடுங்க அப்படின்னு அடம்பிடிப்போம் தானே. ஆனால் பாருங்கள், இந்த ஹெல்ப்பர்ஸ் ஏசப்பா ஜாடியை வைங்கன்னு வச்சாங்க, தண்ணியை நிரப்புங்கன்னு நிரப்புனாங்க, திராட்சை ரசம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். சரியா? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருப்போமா? கீழ்ப்படுகிறதுனா என்ன? பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு நல்ல அறிவு வேணும், நீங்கள் அறிவில் சிறந்து விலகணும்னா தேவனுக்கு கீழ்ப்படியணுமா. அதே வேதம் இன்னொன்று சொல்லுது, என்ன தெரியுமா? பிள்ளைகளே கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லுது. எஃபீசியன் 6:1, எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடவுள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு தெரியும் நீங்கள்லாம் குடி குடி கேர்ள்ஸ், குடி குடி பாய்ஸ், குட் சில்ட்ரன், நீங்கள் நல்லா கீழ்ப்படிவீங்க தானே உங்கள் அம்மா அப்பாவுக்கு, இல்லை? சரி, கீழ்ப்படுறீங்களா இல்லையான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். கதை பிடிச்சிருந்துச்சா? கானா ஊரில் ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்னது? தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினது. ஓகே குட்டீஸ், இப்போ இன்னைக்கு நம்ம கேட்ட கதைக்கான மெமரி வேர்ஸை படிச்சிடலாம். ரெடியா இருக்கீங்களா? முதல்ல தமிழ்ல படிச்சிடலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. இப்போ இங்கிலீஷ்லையும் படிச்சிடலாம். Children, obey your parents in the Lord, for this is right. Children, obey your parents in the Lord, for this is right. Ephesians 6:1. Okay, meet you next time with a beautiful story. Bye-bye.
எல்லாரும் ஆப்ஜெக்ட் லெசனுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் கூட நிறைய வாட்டி நினச்சிருக்கலாம், என்னடா நம்ம லைஃப்பில் ஒரே பிரச்சனையாக இருக்கே அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? மிஸ் திட்டுறாங்க, டீச்சர்ஸ் அடிக்கிறாங்க, என் பேரண்ட்ஸ் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்களா? ஓ, நிறைய பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக தான் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் லெசன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஜார் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் 2 டிஷ்யூ பேப்பர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர். இந்த ஜார் தான் நம்ம லைஃப்பை குறிக்குது. ஓகேவா? நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இந்த தண்ணி தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் குறிக்குது. நமக்கு லைஃப்பில் எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். பைபிளில் கூட சொல்லியிருக்கு, யோவான் 16:33 உலகத்தில் உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனைகள் நிறையா இருக்கும். சரியா? ஸோ நான் இன்றைக்கி 2 டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? இந்த 2 டிஷ்யூ பேப்பரில் மார்க்கரை வச்சு ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்காக நான் ஃபேஸ் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஒவ்வொரு பர்சன்ஸை குறிக்குது. ஓகேவா? இந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற பர்சனோட பேர் வந்து தாமஸ், இந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற பர்சனோட பேர் வந்து ஜான். ஓகேவா? ஜான் வந்து ரொம்ப வேர்ல்ட்லியாக இருப்பார், ஜெபிக்க மாட்டார், பைபிள் வாசிக்க மாட்டார், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுவாங்க, அம்மா வந்து ப்ரே பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார். சரியா? அதே மாதிரி சுச்சுவேஷனில் வேர்ல்டு இருக்கு இல்லையா, நம்மளுடைய லைஃப் இருக்குல்ல, ஸோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொன்னேன்ல, ஸோ அதே மாதிரி இவருக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்தது ஜானுக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்தோடனே என்னாச்சு தெரியுமா? பார்த்தீங்களா எப்படி கசங்கி போயிட்டாருன்னு? அவரால் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. சரியா? ஓகே, இந்த பர்சன் தாமஸ் இருக்கார் இல்லையா, இவர் எப்போவுமே ப்ரே பண்ணுவார், பைபிள் ரீட் பண்ணுவார், ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபில்னஸ்லேயே எப்போவுமே இருப்பார். ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து வேர்ல்டுக்குள்ளே போகும்போது காடோட ப்ரொடெக்ஷன் எப்போவுமே இருக்கும். நீங்களும் வெளியே போகும்போது ஏசப்போட ப்ரொடெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு நல்லது தானே? ஸோ எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வராது. என்ன வந்துச்சுனாலும் யாருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவா? சூப்பர், காட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபில்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஓகேவா? ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே தோமஸ் அண்ணா இருக்காங்க. நான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டேன். சரியா? ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, தாமஸ் அதாவது ப்ரே பண்ணுறவர், பைபிள் நல்லா ரீட் பண்ணுறவர், ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸில் வாழ்கிற இந்த பர்சன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபில்னஸில் இருக்காது, அதாவது காடோட ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருக்கார். ஸோ இப்போ இவர் வந்து உலகத்தை ஃபேஸ் பண்ணுறாரு, அவரோட லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறாரு, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுல்ல, அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து கிளாஸ்குள்ளே வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து உள்ளே வச்சு எடுத்திருக்கோம். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த ப்ரே பண்ணுற பர்சன் இருக்கார்ல, அவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கார். ஆனால் ஃபேஸ் பண்ணியும் பாருங்கள், எந்த பிரச்சனையும் அவரை தொடவே இல்லை. அப்படியே க்ளீனாக நம்ம எந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை உள்ளே போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபுல்னஸில் ஏசப்போட கைடன்ஸில் இருந்தீங்கன்னா காடோட ப்ரொடெக்ஷன், அதாவது ஏசப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார், அவரோட ஏஞ்சல்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஓகேவா? அந்த வசனம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கார். அதாவது என்னென்னா, ஏசப்பா இந்த பூமியை ஜெயிச்சிட்டார் இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டார். ஸோ அவரோட ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அவருடைய ப்ரொடெக்ஷனால் நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளும் ஜெயிக்கலாம். ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம கேம் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். எல்லோரும் கேம் விளையாட ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, உங்கள் மொபைல் எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
ஓகே, நம்ம இப்போ வந்து கிராஃப்ட் செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகேவா? அக்கா சூப்பராக உங்களுக்காக கிராஃப்ட்லாம் செஞ்சு காட்டுவாங்க. அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பி விடணும். ஓகேவா? ஹலோ குட்டீஸ், இன்னியோட கிராஃப்ட் ஒர்க் பார்க்க எல்லாமே ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் ஒர்க்கில் பேப்பர் பப்பட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு A4 ஷீட், 2 கலர் பேப்பர்ஸ், சிசர்ஸ், ஸ்கேல், பென்சில், மார்க்கர் ஆர் ஸ்கெட்ச் பென், ஃபெவிகால். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது ஒரு கலர் A4 ஷீட் எடுத்து அதை வெர்டிக்கல் டைரக்ஷனில் 7 சென்டிமீட்டருக்கு 3 பார்ட்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ஷேப்பை ஹாரிசாண்டல் டைரக்ஷனில் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சைடில் ஓப்பனாக இருக்க டைரக்ஷன் பார்த்து இதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த பேப்பரை அப்படியே திருப்பி இந்த சைடையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு எம் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு ரெட் கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த A4 ஷீட்டில் இப்போ நம்ம 9 × 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி சிசர்ஸ் யூஸ் பண்ணி பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பனாக இருக்க இந்த சைட்ஸோட 2 கார்னர்ஸ்லேயுமே ஒரு யூ ஷேப் வர மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரெட் கலர் ஷேப்பை இந்த மாதிரி சென்டரில் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பப்பட்டோட டங் இப்போ ரெடி ஆகியாச்சு. ஓகே, பப்பட்டோட டீத் செய்ய போகிறப்போ அதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்து இதில் 2.5 × 7 சென்டிமீட்டருக்கு 2 ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையுமே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கர்ஸ் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி 2 ரெக்டாங்கிள் ஷேப்புக்குமே பார்டர்ஸ் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்லேயுமே சென்டர்லேயும் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டில் மட்டும் குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த டீத்தை பப்பட்டோட மவுத்தில் க்ளூ யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பஃபட்டோட ஃபேஸ் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு 7 x 9 சென்டிமீட்டருக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் ஷேப்பை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க இந்த லைன்ஸை சிசர்ஸ் யூஸ் பண்ணி பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு ஒயிட் A4 ஷீட் எடுத்து அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி ஐ ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 2 ஐஸையுமே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, யூ ஷேப், இதில் போய் நம்ம இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷேப்பை அப்படியே ஹாரிசான்டலாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த எம் ஷேப், அதோட டாப்பில் கொண்டு போய் நம்ம ஃபேஸாக க்ளூ யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்மளோட பேப்பர் பப்பட் ரெடி ஆகியாச்சு. பப்பட் வந்து உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அக்கா சொல்லித்தரேன். இப்போ இதை அப்படியே திருப்பி இப்போ உங்களோட தம்பு எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அண்ட் மீதி 4 ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி மேலே பிடிச்சி இந்த வீக்கோட மெமரிவை சொல்லலாமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஓகே குட்டீஸ், இது மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஒர்க்கோட அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். டாட்டா. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுத்து நமக்கு அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே ஆகணும், நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. Hi, this is Jim. மறவாமல் நினைத்தீரையா, மறவாக நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி
கொள்ளைக்கும் நம்மை தப்புவிப்பார். அவர் தமது சிறகாலே நம்மை மூடுவார். அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவார். அவரோ சக்தியை நம்மளுக்கு பணி செய்யும் கேடகும் ஆகும். இரவு உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் படுக்கும் அம்புக்கும் இருள் நடமா கொள்ளை நைக்கும் மரியாதை பழக்கும் சங்கடத்துக்கும் பயப்படாய் இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்புறத்தில் 14 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இரக்கமும் சமாதானமும் அன்பும் You believe we will see the glory of God. John 11:40. Thank you. Amen. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. If you believe, you will see the glory of God. John 11:40. Amen. Thank you. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஆமென். சிங்க குட்டிங்கள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றாய். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றாய். தண்ணீரை தூக்கி சென்று தாகம் தீர்க்கின்றாய். அவதி சம்பளம் மரணம் நாட்டுமாவே கத்தை தோன்றி. The Lord, oh my soul, I worship His holy name. Sing a wonderful, oh my soul, I worship His holy name. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. If you believe, you will see the glory of God. John 11:40. Amen. கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ
arm, left arm, right foot. Father Abraham, had many sons. Many sons said, Father Abraham, I am one of them. So let's all praise the Lord. Right arm, left arm, right foot, left foot. முன்பாக போய் கோதலானரை செவியாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் அதிகாரங்கள்: ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபத்தியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாஸ், சகரியா, மல்கியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடுகளின் அதிகாரங்கள்: மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோப்பு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. வெளிப்படுத்தின விசேஷம். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. Praise the Lord. If you believe, you would see the glory of God. John 11:14. ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தீங்களே, கேட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் கேட்டதை ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணணும், சரியா? ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணி ஜெபிக்கிறதா இருக்கட்டும், ஏசுப்பா எப்படி அற்புதங்கள் செய்கிறாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏசுப்பா செய்வார். அதற்காக ஏசுப்பா சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும். ஓகே, சூப்பர். நம்ம எண்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதனால எல்லாரும் ஜெபிக்கலாமா? முட்டி போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். மறுபடியும் ஏசுப்பா பாருங்கள். இயேசுவே மே துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாய் தேவன் நீ நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. தேவன் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. சரியாக டெலிகாஸ்ட் பண்ண நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்கும் செவிகளை அப்பா ஸ்தோத்திரம். இந்த குழந்தைகளுக்கு நீ தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அப்பா உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே வளர 30, 60, 100 கனி கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையானாலும் அந்த விதை அப்பா அழிந்து போகாதபடி தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு குறைவின்றி அவர்களை நடத்துங்க அப்பா. உம்முடைய சமூகத்தில் அப்பா நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியோட ப்ரொடெக்ஷன் அப்பா அவர்களுக்கு எப்போது இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இங்கே இருந்து யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களாக செய்தார்களோ அவர்களை ஆசீர்வதித்து தேவன் தாமே அவர்களை உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஏற்ற பலனை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பசங்களுக்கு அப்பா இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் உடைய சமூகத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குழந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்க நீர் அவர்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளும் ஞானத்தையும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அடுத்த வாரம் நாங்கள் மீட் பண்ணுற வர தேவ கிருபை, தேவ சமாதானம், தெய்வீக ப்ரொடெக்ஷன் அவர்களுக்கு எப்போது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.